Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 8 ஃபேர் ஷேர். ஷேர்னா என்னது? ஷேர் பண்ணுறது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்கள் பிரதர் சிஸ்டர் கூட ஷேர் பண்ணுவீங்க. கரெக்டாக ஏதாவது ஒரு திங்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஃபேர் ஷேர், உங்களோட ஷேர் எப்படி இருக்கணும்? ஃபேராக இருக்கணும். ஃபேர்னா அது குட்டாக இருக்கணும். இப்போ உங்ககிட்ட வந்து 4 சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்க அப்படின்னா ஈக்குவலாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு 2 சாக்லேட்ஸ், உங்கள் சிப்ளிங்க்கு 2 சாக்லேட்ஸ். இதுதான் ஃபேர் ஷேர். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து 3 சாக்லேட்ஸ் வச்சுட்டு உங்கள் சிப்ளிங்க்கு வந்து ஒன்லி 1 சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது ஃபேராக இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம ஷேர் பண்ணுறது வந்து ஃபேராக ஷேர் பண்ணணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த சாப்டரோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க? ஃபேர் ஷேர் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். சப்னம் அண்ட் முக்தா ஆர் என்ஜாயிங் தேர் லஞ்ச் பிரேக். அவங்க லஞ்ச் பிரேக்கை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஷப்னமும் முக்தாவும். ஸோ அவங்க 2 பேரும் யார்? ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் பார்க்கலாம், அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே போட்டிருக்காங்க. கரெக்டாக? இப்போ பாருங்கள், டு யூ வாண்ட் சாக்லேட்ஸ் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? எஸ் ப்ளீஸ் அப்படின்றாங்க. சாக்லேட் யாராவது வேணான்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஸோ அவங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 1 கண்டிஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஹாவ் டு ஷேர் யுவர் பராத்தா வித் மீ. ஓகே, ஆனால் நீ வந்து உன்னோட பராத்தாவை என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பராத்தானா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பரோட்டான்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ பராத்தாவை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹவு டு யூ திங்க் தே ஆர் கோயிங் டு ஷேர் த சாக்லேட் அண்ட் த பராத்தா ஈக்குவலி? நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? சாக்லேட்டையும் பராத்தாவையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாக்லேட் எப்படி ஷேர் பண்ணுவீங்க நீங்கள்? சாக்லேட் வந்து ஹாஃபாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிக்கலாம். ஹாஃபாக நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு பார் சாக்லேட் அப்படின்னா குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் இருக்கும். அந்த ஸ்கொயர்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணி ஈக்குவலாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ இவங்க கையில் வச்சுருக்கிறது ஒரு பார் சாக்லேட் தான். கரெக்டாக? இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஸ்கொயர்ஸ் இருக்குது. 8 ஸ்கொயர்ஸை 2 மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக எப்படி ஷேர் பண்ணுவீங்க? ஆளுக்கு 4 ஸ்கொயர்ஸ் வரும். வெரி குட். ஸோ என்ன பண்ணுவீங்க? 8 ஸ்கொயர்ஸை 2 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். அப்போ 8/2. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் 8/2 பண்ணுறப்போ உங்களுக்கு டிவிஷன் தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ஸ் வந்து சொல்லி பார்க்கலாம் 8 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ 2 மெம்பர்ஸ்னால் 2 பிளேட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 8ஐ வந்து நீங்கள் ஒரு தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. லாஸ்ட் சாப்டர்லேயே நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம் ஷேரிங்க்கு. அப்போ 4 பீசஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க. 4 ஸ்கொயர் பீசஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க. ஓகே, பராத்தா எப்படி வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுவீங்க? பராத்தா வந்து ஹாஃபாக அது மடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில், பராத்தா வந்து சர்க்கிள் ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஃபோல்ட் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்றத செஞ்சு காமிப்பாங்க. இதுதான் வந்து பராத்தா. அப்புறம் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹாஃபாக மடிச்சுக்கலாம், ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதை கட் பண்ணோன்னா, இதை இப்படி கட் பண்ணோன்னா இந்த லைனில் தான் வந்து கட் பண்ணணும். பார்த்தீங்களா? ஒரு லைன் இருக்குது. அப்புறம் கட் பண்ணோன்னா இது வந்து ஒருத்தவங்க ஹாஃப் வச்சுக்கலாம், இது வந்து ஒருத்தவங்க ஹாஃப் வச்சுக்கலாம். ஸோ வேர்ட்டிக்கலாக நீங்கள் ஒரு லைன் அப்சர்வ் பண்ணுறீங்க, அவங்க ஃபோல்டிங் பண்ண லைன். ஸோ அவங்க ஃபோல்டிங் பண்ண லைன்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஹாஃப் பார்ட் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஹாஃப் பார்ட் இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் லைன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஸோ இந்த மாதிரி அவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஓகே, நம்ம இப்போ வந்து இவங்க எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த கேர்ள்ஸ் வந்து எப்படி சாக்லேட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஷேர் பண்ணிட்டாங்க, இந்த சீனில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் நாட் ஃபேர். நீ ஷேர் பண்ணது வந்து ஃபேராக இல்லை, குட்டாக இல்லை. யூ கேவ் மீ அ பிக்கர் பார்ட். நீ வந்து பிக் பார்ட்டை வந்து என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க, டிட்டை அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க, நான் அப்படி பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க, தீஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ உங்கள் கையில் உள்ள பார்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ஈக்குவலாக இல்லை இல்லையா. ஸோ அதுக்கு இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னா, வி வில் டிவைட் த பராத்தா ஈக்குவலி. ஓகே, நம்ம சாக்லேட்டை தான் ஈக்குவலாக டிவைட் பண்ணலாம், நம்ம பராத்தாவை நெக்ஸ்ட் வந்து டிவைட் பண்ணலாம், ஈக்குவலாக டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. ஓகே, think about a strategy that you can use to check whether two pieces are equal or not. ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை திங்க் பண்ண சொல்கிறாங்க, உங்களோட ஐடியா இல்லை உங்களோட பிளான், உங்களோட மெத்தட், இந்த மாதிரி என்னன்னாலும் நம்ம சொல்லலாம். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை திங்க் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படி செக் பண்ணுவீங்க, ஒரு 2 பீசஸ் இருக்குது அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க இல்லையா, அது என்னது அப்படின்றத இப்போ நம்ம கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் சீனில் வந்து ஃபோல்ட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த ஃபோல்டிங் மேலேயே வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது 2 ஈக்குவலா இல்லையா அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஹாஃப் வந்து இன்னொரு ஹாஃப் மேலே வைக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து இந்த ஒரு பார்ட் வந்து இந்த பார்ட்டுக்கு மேலே வைக்கணும். ஸோ அப்படி வைப்போமா. அப்புறம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஈக்குவலாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது, ஒரு பார்ட் வந்து இன்னொரு பார்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம், கரெக்டா. ஆமாம், எக்ஸ்ட்ரா எந்த விதமான பீஸும் வந்து நீட்டிகிட்டு இருக்காது, கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், கரெக்டா. இப்போ அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இங்கே எழுதிடலாம், ஓகேவா. we can put one on top of another. கரெக்டாக ஒரு பார்ட்டை வந்து இன்னொரு பார்ட் மேலே அவங்க பிளேஸ் பண்ணாங்க. if both parts cover each other, 2 பார்ட்டும் நமக்கு கவர் ஆச்சு, எக்ஸ்ட்ரா எந்த விதமான ஸ்பேஸும் இல்லாமல் கவர் ஆயிடுச்சு அப்படின்னா கவர் ஈச் அதர் ஃபுல்லி, அதுக்காண்டி தான் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம். தென் they are equal. நீங்கள் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை எழுதிக்கோங்க, ஓகேவா. ஸோ we can put one on top of another if both parts cover each other fully, then they are equal. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம், let us discuss. இப்போ இந்த 2 கேர்ள்ஸ் என்ன செஞ்சிட்ருக்காங்க பார்ப்போம். I will show you how to do it equally அப்படின்னு இவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. இவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபோல்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபோல்ட் பண்ணுறாங்க, ஒரு சர்க்கிள் ஷேப்பில் தானே பராத்தா இருக்குது. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறப்போ அவங்க பண்ணி காமிச்சாங்கல்ல, உங்களை மாதிரி கிட் வந்து பண்ணி காமிச்சாங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருது. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஐ வில் ஷோ யூ ஹவு டு டூ இட் ஈக்குவலி. ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு டு யூ ஷேர் ஆப்ஜெக்ட்ஸ் ஈக்குவலி. நீங்கள் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணுவீங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஃபோல்டு பண்ணுவோம், கட் பண்ணுவோம், கரெக்டாக அந்த ஃபோல்டு மேலே கட் பண்ணுவோம். அப்போ we can, இப்போ அதான நம்ம பண்ணோம், ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ we can fold objects in half-ஆ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு then cut along the fold மேலேயே என்ன பண்ணோம், ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணோன்னா நமக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கிடச்சிரும். ஸோ ஈக்குவலாக ஷேர் பண்ணிடலாம். we can fold objects in half
தென் கட் அலாங் த ஃபோல்டு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒய் இஸ் சப்னம் ஃபோல்டிங் த பராத்தா ஓவர் இட் செல்ஃப்? ஏன் சப்னம் வந்து பராத்தாவை வந்து மேலே மேலே ஃபோல்ட் பண்ணாங்க? To share them equally. ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறதுக்காண்டி பண்ணாங்க. ஸோ எதனால் வந்து சப்னம் வந்து பராத்தாவை வந்து ஃபோல்ட் பண்ணாங்க? ரெண்டு பார்ட்ஸ், அந்த போத் பார்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ டு செக் இஃப் போத் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். டு செக் இஃப் போத் பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. திஸ் இஸ் அ ஹோல் பராத்தா. இது வந்து ஒரு ஹோல் ஃபுல் பராத்தா. ஓகேவா? டிக் த பராத்தா தட் ஹாஸ் பீன் கட் ஈக்குவலி. இப்போ இந்த பராத்தாவை ஈக்குவலாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ இந்த 3 பிக்சர்ஸ் காமிச்சிருக்காங்க, அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம டிக் பண்ணலன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பிக்காக இருக்கா, நிறையா ஸ்பேஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இது ஈக்குவல் கிடையாது. 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து பாருங்கள், இங்கே நமக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது, இங்கே கம்மியான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவலாக கட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஈக்குவலாக இருக்குது, மேலேயும் ஈக்குவலாக இருக்குது, கீழேயும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, when one whole is shared. ஒரு ஹோல் அது வந்து எது வேணாலும் இருக்கலாம், ஒரு திங்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபுட் ஐட்டமில் வந்து பராத்தாவாக இருக்கலாம், இல்லை பீஸாவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஹோல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, அளவை எடுத்துக்கோங்க. when one whole is shared. ஒன் ஹோல் எடுத்து நம்ம ஷேர் பண்ணுறோம், 2 பீப்புளுக்கு ஷேர் பண்ணுறோம். shared equally between 2 people. each share is called a half. ஒவ்வொரு ஷேரையும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹாஃப்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஹோல் பராத்தா இருக்குது. இந்த ஹோல் பராத்தாவை நான் வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறேன். ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறப்ப எனக்கு இங்கே ஒரு பார்ட் கிடைக்கிது, இங்கே ஒரு பார்ட் கிடைக்கிது. ஸோ இந்த 2 பார்ட், ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம என்ன சொல்கிறோம்? இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஸோ ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் 1. ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் என்னது? 1. அது மாதிரி இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஓகேவா? அதனால தான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஷேர்லேயும் நம்ம 2 ஈக்குவல் ஷேராக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம ஒவ்வொரு ஷேரையும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாஃப் ஹாஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இதுதான் ஹோல். ஸோ இந்த ஹோலை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், 2 பீப்புளுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு ஷேரையும் நம்ம என்ன சொல்லுவோம்? HALF, ஹாஃப் ஹாஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி ஹாஃப்ஸ் மேக் ஒன் ஹோல்? எத்தனை ஹாஃப்ஸ் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஹோல் வந்து நமக்கு கிடைக்கும்? இப்போ தான் நான் சொன்னேன், ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் 1. ஹோல் அப்படின்றத 1ன்னு வச்சுக்கோங்க. 1 ஹோல், ஹோல்னாலே 1ன்னு வச்சுக்கோங்க. 2 ஹாஃப்ஸ் சேர்ந்துச்சுன்னா 1. கரெக்டாக? இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஹாஃப்ஸில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் பண்ணி காமிச்சாங்க இல்லையா? half plus half full. ஸோ இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் ஃபுல்லுன்னு சொல்லலாம், இல்லை ஹோல்னு சொல்லலாம், இல்லை 1ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அப்போ இந்த இடத்துல எத்தனை ஹாஃப்ஸ் சேர்ந்துச்சுன்னா 1 ஹோல் கிடைக்குது? 2 ஹாஃப்ஸ். HALVES, ஹாஃப் ஹாஃப்ஸ். ப்ளூரல் வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வரும், HALVES. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். let us do. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். circle the shapes where half of the whole is shaded. எந்தெந்த ஷேப்புக்கெல்லாம் half of the whole வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோல்னால் என்னது? 1. அந்த 1 ஹோல் இருக்குது இல்லையா, ஒரு ஃபுல் சாப்பாடாக இருக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாக இருக்கலாம், இல்லை ஷேப்ஸாக இருக்கலாம். அந்த 1 ஹோலில் வந்து எக்ஸாக்டாக ஹாஃப் வந்து எந்தெந்த ஷேப்புக்கெல்லாம் ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் எக்ஸாக்டாக ஷேட் பண்ணியிருக்காங்களா? இந்த ஹாஃப் கரெக்டாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா? ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். இந்த பீஸாவை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக நமக்கு இருக்குது, இது பிக்காக இருக்குது. இந்த பார்ட், இந்த ஷேடட் பார்ட் எல்லாமே பிக்காக இருக்குது, இது ஸ்மாலாக இருக்குது. ஸோ இது ஹாஃப் கிடையாது. ஆப்பிள் பாருங்கள், ஹாஃபாக இருக்கா? ஷேட் பண்ணது ஷேட் பண்ணாதது ஹாஃபாக இருக்கா? ஸோ இதை சர்க்கிள் பண்ணிடலாம். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பாருங்கள், இந்த அளவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ மேலே உள்ளதெல்லாம் எம்டி ஆயிடுச்சு.
ஸோ இதை நீங்கள் ஷேடட் பார்ட்னு வச்சுக்கோங்க, இது ஷேட் பண்ணாத பார்ட்னு வச்சுக்கோங்க. ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஸோ இது பண்ணக்கூடாது. இந்த ஷேப் பாருங்கள், ஒரு ஸ்டாண்டிங் ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள்லே பாதி வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க, பாதி ஷேட் பண்ணல. பட் ஆனால் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குல்ல, ஹாஃபாக இருக்குல்ல. ஸோ அதனால் இதை நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். ட்ரா அ லைன் டு ஷோ 1/2 ஆஃப் த ஹோல். ஸோ ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஹாஃபாக வந்து கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். இப்போ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பாசிபிள் வே நீங்கள் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து வேர்ட்டிக்கலாகவும் நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸ்கொயர் மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கிறப்போ இதை வந்து நீங்கள் ஈக்குவலாக பிரிக்கணும் அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும்னா வேர்ட்டிக்கலாகவும் பண்ணிக்கலாம், ஹரிசான்டலாகவும் பண்ணிக்கலாம், டயகனல் வைஸும் பண்ணிக்கலாம். டயகனல் வைஸ் பண்ணாலும் 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி டயகனல் வைஸ் பண்ணாலும் 2 ஈக்குவல் பார்ட்ஸ், மேலே கீழே 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து நமக்கு 1 கேட்டிருக்கனால ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன், வேர்ட்டிக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், 2 பார்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சுகர் கேன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கலாம்? நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி மிடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிட்ட ஒரு ஈக்குவல் பார்ட், இங்கிட்ட ஒரு ஈக்குவல் பார்ட் கிடைக்கிது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஒரு கேரம் போர்ட் பாருங்கள். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம்? 2 ஈக்குவல் பார்ட்ஸை எப்படி பிரிக்கலாமா? ஸோ இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கைண்ட் ஆஃப் பராத்தா மாதிரி தான் இருக்குது. இது அது ஸ்டஃப்டு பராத்தா மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? ஒரு சர்க்கிளை வந்து இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக பிரிக்கலாமா? வேர்ட்டிக்கலாகவும் பிரிக்கலாம், ஹரிசான்டலாகவும் பிரிக்கலாம். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்ட்ஸ் மாதிரி பிரிச்சிருக்காங்கல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து மோரார்லெஸ் நம்ம வந்து கரெக்டாக இந்த சைடு இந்த சைடும் ஈக்குவல் எக்ஸாக்ட் ஹாஃப் இருக்கிற மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுறப்போ இங்கிட்ட ஒரு பார்ட், 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 அந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்குதுல்ல. இங்கிட்ட 3 பார்ட்ஸ் இருக்குது, இங்கிட்ட 3 பார்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஈக்குவலாக ஷேர் ஆன மாதிரி இருக்கா? ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.